வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். என்னைக்காவது கொஞ்சம் அப்படி தோணும் போது பார்த்தீங்கன்னா கடகட நான் போகிற ஒரே இடம் ஒன்று ராஸ் குக்வேர், இல்லாட்டி ஏதாவது புடவை கடை. இன்னைக்கு சடனாக என்னோட ஃப்ரெண்டு சாதனாவையும் நான் கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே வந்து பாரு உனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு, அதாவது அவ்வளோ அழகாக நாங்கள் 2 பேரும் ஜாயின் பண்ணி வந்தோம். வந்து பார்த்தா இன்றைக்கி இன்னும் மிராக்கலாக நிறைய விஷயங்கள் பார்த்தோம், நிறைய திங்ஸ் பார்த்தோம், நிறைய வாங்கியிருக்கோம். வீடு பத்துதோ இல்லையோ கொண்டு போய் அடைக்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஏன்னா ஒரு வாட்டியும் இங்கே வந்து பார்த்தா ஏதோ புதுமையாக இருக்குது, புதுசாக பண்ணுறாங்க. நம்ம நல்லா இருக்கணுன்ற ஒரே நல்ல எண்ணத்தோட இவங்க பண்ணுற ஒரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இங்கே வச்சுட்டு போகணும்னு தோணவே மாட்டேங்குதுங்க. கையோடு எடுத்துகிட்டு போய் நம்மளும் 4 பேருக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. நீங்க வந்திருக்கீங்க, பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? எவ்வளவு வெரைட்டி இருக்கு, கண்ணு 2 பத்தாவது போல இருக்கு, அவ்வளவு வெரைட்டி இருக்கு. எல்லாத்துலயுமே ஒன்னு பிக் பண்ணணும் அப்படிங்கிறது. என் பொண்ணுக்கு இதுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஜெனரேஷன் இத பத்தி எல்லாம் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாதான். இத சொல்ல ஆரம்பிச்ச இவங்களுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா அம்மா வந்தாலே நான் டபுள் ஹாப்பி, ட்ரிபிள் 4th டைம்ஸ் ஹாப்பி. ஸோ ரியலி ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அப்படியே நம்ம ஷாப் டூர் அப்படியே எடுத்துட்டு போய் பார்க்கலாம். அவ்வளவு கிரியேட்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறது இங்க பார்க்கும்போது தெரியுது.